ஹாய் வெல்கம் பேக் டு கவிஸ் ஹோம் புக். ஆக்சுவலாக வந்து மீஷோலேருந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன், ரிசீவ் ஆகிடுச்சு. செட் ஆஃப் 4 வந்து ஹேண்ட் டவல்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது நம்ம குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. கிளாத்துமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒர்த்து 123க்கு வந்து இது ஒர்த்து நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்தது. ஸோ மீஷோவில் தான் இதுவும் நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயில் கண்டெய்னர் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து 285. பட் ப்ரைஸ் கொஞ்சம் ஓவராக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் வந்து நல்லா இருந்துச்சு. லீக்கேஜஸ் ப்ராப்ளம் இல்லை. தண்ணி ஊற்றி நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாகவுமே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 ml அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவுமே ரிசீவ் பண்ணி எல்லாம் வச்சுட்டு செக் பண்ணி வச்சுட்டு ஸோ ஃப்ரைடே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் வந்து பூஜா ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். முதல் நாளே எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பட் என்ன இதெல்லாம் எதுவுமே போடாமல் இருந்தது. ஸோ அதை மட்டும் போட்டுட்டு ஸோ ஈவினிங் போல் விளக்கு ஏற்றிட்டு டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து இதில் வந்து இந்த டைல்ஸில் கோலம் போட்டால் தெரியுமா தெரியாதான்ற ஒரு இதில் இருந்தது. சரி ஓகே இன்றைக்கி நம்ம போட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் ஸோ கோலம் போட்டேன். அது வந்து ரொம்பவும் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாக விளக்கு போற்றி சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா டின்னர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு ஹோம் ஒர்க் அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஈவினிங்கு. அதனால் இதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கப்போர்டு ஒர்க்ஸு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் போய்கிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு நிம்மதியாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து நல்லா சாமி கும்பிட்ட ஃபீல் இருந்தது. உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள், மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதை முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு கிச்சனில் வந்து கொஞ்சம் நிறையா திங்ஸ் வந்து ஒதுங்க வைக்க வேண்டிய வேலை இருந்தது. அதையுமே வந்து சாட்டர்டே பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த ஒர்க்கு தான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ பூஜா ரூம்ஸ் வந்து இப்படி தான் இருந்தது. ஸோ ஃபைனலி வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாம் தொடச்சி ஸோ விளக்கேற்றி முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக இப்படி தான் இருந்தது. ஸோ மறக்காமல் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நிறையா நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. பாய்.